ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விஜய் அண்ணா வந்தால் தான் செம்மையாக இருக்கும். அப்படி ஆமாம், இத்தனை வருஷமாக ஒரே ஆட்சியை தானே பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்ல. அரசியல் தெரியாது, அவர் சினிமாவில் நடிச்சது. எல்லாருமே அரசியல் கற்றுக்கிட்டே வந்துட்டாங்களா? இல்லை கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லது பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஒரு தேர்தலில் தோற்றுருவார், தோல்வி அடைஞ்சு திரும்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் போக மாட்டாங்க. 100% அவர் தான் வருவார். விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு இவ்வளவு தடை, எங்கே போனாலும் பிரச்சனை கொடுக்குறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் வேலை வெட்டியில் அதை தான் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் விஜய் தான் வருவார். நீங்களாம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்க? எந்த கட்சிக்குமே ஆதரவு நாங்கள் விருப்பமே இல்லாமல் தான் ஓட்டுலாம் போட்டேன். நான்லாம் யார் முதல்வராக வரணும்னு நினைக்கிறீங்க? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின்? எங்கள் ஸ்டாலின் ஐயா தான். ஸ்டாலின் ஐயா தான். என்ன காரணம் சார் அப்படி ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு சொல்கிறதுக்கு? எங்கள் லேடிஸ்க்கு எல்லாருமே ஃபேவராக இருக்கிறது எங்கள் ஸ்டாலின் ஐயா தான். அதனால எங்களுக்கு எதுன்னு சொல்றீங்க சார்? 1000 ரூபாய் சொல்றீங்களா? இல்ல 1000 ரூபாய் மட்டும் இல்ல, ஒரு பெண்களுக்கு என்ன சேஃப்டி, படிப்புல இருந்து எல்லா வசதியும் செய்யறது ஸ்டாலின் ஐயா. இல்லைன்னா நீங்க எந்த ஊர்ல வரீங்க? நாங்க திருப்பூர். திருப்பூர்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குதுங்களாக்கா? இருக்கு. இது உங்க வீட்லலாம் வந்து வீட்ல எத்தனை பேருக்கு விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு? ஓட்டு தானே போட்டுருவாங்க கன்ஃபார்மா. அவனே இல்லை, நீங்க 3 பேர் இருக்கு. 3 பேர். எத்தனை பேருக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? 3 எத்தனை ஓட்டு விஜய்க்கு? 3ல எல்லாருக்குமே போடுவாங்க, 3 பேருமே போடுவாங்க. நன்றி. விஜய் வந்து ஒரு சில நேரத்துல எல்லாருக்குமே தோணும், யங்கஸ்ட்டுக்கு என்ன தோணும்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட் வரணும்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு தோன்றது எனக்கு தோணல. சீமானை பற்றி நோ ஐடியா. அது தெரியலண்ணா. யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். கடைசி ஒன்று கேட்டேன், இந்த பெண்களுக்கானது அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக வந்து பெண்கள் போகும்போது பஸ் விட்டாங்க, பெண்களுக்கு யாருமே பண்ண முடியாத ஒரு திட்டம். ஆனால் ஓசி பஸ்ஸில் போகிறோன்னு அவங்களே திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்கல. குறிப்பாக அந்த எலெக்ஷன் வரும்போது திரும்பியும் எடுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறது? ஒரு சிலவங்களுக்கு இருக்கும், அது இல்லாமல்லாம் இருக்காது. ஒரு சிலவங்க டிடிஎஸ் கட்டுவாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு இல்லாம இருக்காது. ரீசன் இல்லாம உண்மைதான். இல்ல அது அவங்க இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப பொய் வாக்குறுதி கொடுத்துட்டீங்களே, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு முன்னாடி ஏன் பொய் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. முன்னாடி கூட தான் ஏடிஎம்கேல நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் பயன்படுத்தல. ஆனா இவரு ஒண்ணு பயன்படுத்துறாரு. நான் சொல்லிடுறேன், நீங்க அப்படி பொய் வாக்குறுதி அதிமுக கொடுத்துச்சு, அது வேண்டாம்னு தான் நாங்க திமுக எடுத்து வச்சோம். இல்ல திமுக நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிஎம்கே தான். இல்ல அப்படி சொல்ல என்னக்கா காரணம்? இப்போ இருக்கிற நாலேஜில் விஜய் தான். சரிங்க. ஏன் வந்து காலேஜ் பசங்கள்லாம் நீங்க எல்லாம் இப்போ என்னக்கா நினைக்கிறீங்க? வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க? எத்தனை ஓட்டு விஜய்க்கு இருக்கும்? 6 ஓட்டில் எத்தனை ஓட்டு விஜய்க்கு விடுங்க? விஜய் தான் பசங்களுக்கு விரும்புகிறாங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லாம்க்கா விஜய் தான். எந்த ஊருங்கக்கா? வேலூர். சரி, அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாலின். சரி, இந்த கடைசியாக இந்த கொஸ்டின் கேட்டுறேன் சார். எடப்பாடி அவர் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி ஐயா வந்து அவர் மேல, அதாவது ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் தான் எடப்பாடி ஐயா வந்தாரு. ஆனா அவர் அந்த அளவுக்கு எதுவும் செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்த பீரியட்ல அவர் பயன்படுத்திக்கல. பட் இருக்கிறதுலயும் இல்லாம போறதுலயும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரே ஆளு ஸ்டாலின். ஏன் விஜய் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்? நான் விஜய் ஃபேனு, அதனால. விஜய் ஃபேனால இப்போ வீட்டில எல்லாம் வந்து விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? எங்க வீட்ல நாங்க 6 பேர் இருக்கோம், 6 பேருமே ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். 6 பேருமே? ஆமா. அப்படி சொல்ல என்ன காரணம்? இப்பதான் விஜய் வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ரொம்ப கட்சிகள் இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் தெரியாதுண்ணா. எனக்கு விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும். ஆமா, விஜய் அண்ணா தான். ஆமா. இப்போ வீட்டில் உள்ளவங்க எப்படி போடுவாங்கன்னு உறுதியா சொல்றாங்க? கண்டிப்பா இவரு விஜய் ஃபேன் தான், அதனால அவரும் போடுவாரு. வீட்டுல எல்லாம் மாமியார், மாமனாரு, அப்பா அம்மா எல்லாமே போடுவாங்க. இல்ல அவங்களே ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க, எப்படி உறுதியா போடுவாங்க? அப்பாவும் விஜய் ஃபேனு தான், அதெல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. எங்க வீட்டுல எல்லாமே. இப்போ மற்றவங்க எல்லாம் போட்டி இருக்காங்க, அவங்கள எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் ஐயா இருக்காரு, சீமான் அண்ணா இருக்காரு, எடப்பாடி ஐயா இருக்காரு, இவங்க எல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சீமான் அவரெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியலண்ணா, அவர்லாம் அந்த அளவுக்கு ஓகே. கருத்து சொல்ல விரும்பலாம் விட்டுறலாம். சரி. ஸ்டாலின்
இல்லதான் கருத்து இல்லதான். அதாவது அதிமுக மக்கள் வந்து ஏன் வேண்டாம்னு தீர்மானிச்சாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சில காரியங்களை நல்லா பண்ணல, பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப நீங்களும் வந்து இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்குறீங்களா 1000 ரூபாய் கணக்கு சொல்லி? பொய் வாக்குறுதி கொடுக்கலையா? அது போல அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சாங்க. இல்ல அது ஏன் வந்து தேர்தல் டைம்ல எல்லா பெண்களுக்கும் சொல்லி தேர்தல் டைம்னு கிடையாது, இவங்க இந்த தேர்தல் டைம் மட்டும் வாக்குறுதியில கிடையாது. இல்ல தேர்தல் வாக்குறுதியில எல்லா பெண்களுக்கும் ஏன் 1000 ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கறேன். எல்லாருமே எல்லா இதுவுமே சொல்றாங்க. அப்படிதான் ஏமாத்துவீங்களா? அப்படிதான் ஏமாத்துவோம் நீங்க அப்படிங்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஏமாத்தவே மாட்டாங்க கண்டிப்பா. இது அப்ப ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல? எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. இல்ல, கண்டிப்பா அப்ப ஏன் ரீசன் கொடுக்கலன்னு இல்லாம சொல்றீங்க? இல்ல. மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு மாதிரி இது பண்ணி இல்லாதவங்களுக்கு மறுபடியும் பண்ணாங்க. அதே இப்ப பண்றீங்க 4.5 வருஷம் கழிஞ்சு. ஏன் 4.5 வருஷம்? இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4.5 வருஷமாவா? இப்ப நான் 4.5 வருஷம் எங்க அம்மா கிடைக்கல. கேம்ப்னா அடிக்கடிக்கு அங்கங்க ஒரு கிராமத்துல மத்த இடத்துல எல்லாம் கேம்ப் போல வைக்கிறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா? எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, இருந்தாலும் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும்ல. இல்ல நான் என்ன ஒரு சிம்பிளா என்ன கேக்குறேன், எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க, ஏன் 4.5 வருஷம் வரை எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கல? இதான் என் கேள்வி. இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இருக்கு. எல்லாருமே அப்ப வாக்குறுதி போய் தான். வாக்குறுதி போய் தான் நான் சொல்லல. இல்ல சார், அதுக்கு அதான் அர்த்தம். இப்போ நான் வந்து உங்க 3 பேருக்கு 1000 ரூபாய் தரேங்கிறேன். ஆமா, உங்கள்ட்ட 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுக்காம இருந்தா பொய் சொன்னேன்னு தானே அர்த்தம். கொடுக்காம இருக்கல்ல. உங்களுக்கு கொடுக்கறது மத்தவங்களுக்கு கொடுத்தா ஒண்ணு அது எப்படி நான் உங்களுக்கு கொடுக்கறத மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் உனக்கு இருக்கு, உங்க வீட்ல ஒரு 3 பேர் எனக்கு இருக்குது இல்ல சிஸ்டர். நீங்க என்ன சொன்னீங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தரேன் நீங்கல்ல, ஆமா, அப்பயும் அப்படி சொன்னீங்க. அதை நம்பிதான் நான் ஓட்டு போட்டேன். அதை நம்பி எல்லாம் ஓட்டு போடல. 1000 ரூபாய் தருவாங்கனால ஓட்டு யாருமே போட்டது கிடையாது. உண்மையாவே சொல்றீங்களா? உண்மையாலுமே சொல்றேன். இப்ப 1000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த ஆட்சி வந்தா ஒரு நல்லாட்சி அமையும் சொல்லிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. 1000 ரூபாவே பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் ஏழை மாணவர் படிக்கல, வெளிநாடு போல, அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுக்கலையே நீங்க? நாங்க 1000 ரூபாய் மட்டும் குறிப்பிட்டு கேக்குறீங்களா? நீங்க 1000 ரூபாய் ஓட்டு சமயத்துல எலெக்ஷன் அறிவிச்சீங்களே, நான் 1000 ரூபாய் தரேன்னு. இது 1000 ரூபாய் மட்டும் அறிவிச்சாங்க, மத்த இதுவும் ஸ்கீமும் அறிவிச்சாங்கல்ல, அதையெல்லாம் செயல்படுத்துறாங்கல்ல இல்லையா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் நீட் கூட தான் டீச்சர்ஸ் போராட்டம், டீச்சர்ஸ் போராட்டம்ன்றது அதையெல்லாம் அதை மென்ஷன் பண்றாங்க. இல்ல நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே இல்லன்னு. ஒண்ணுமே இல்லன்னா நான் படிக்கிற பசங்களுக்கும் லேடிஸ்க்கு தான் நான் சொல்றேன். சரி, லேடிஸ்க்கு இந்த 1000 ரூபாய் மட்டும் இது கிடையாது. இப்ப எங்க அம்மாக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, 4.5 வருஷமா கொடுக்கல, ஏன்? சரி வந்துடுறேன், நன்றி சார். எனக்கு விருப்பம் இல்லை. விஜய் வந்தா மனப்பூர்வமாக போடுவோம் ஓட்டு. கண்டிப்பா நாங்கள் வந்து டிஎம்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஓட்டு. அதுதான் இது வரைக்கும். இனி யாருக்கு போடுவாங்க? எங்கள் மாமியார் வீட்டு சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஎம்கே அவங்க தான். ஆனால் இதுக்கப்புறம் நான் போடுறாம இருந்தால் என்னோட விருப்பம் வந்து டிவிகே கன்ஃபார்ம். அப்பா அம்மா இல்ல மாமியார் யார்கிட்ட டிவிக்கே பத்தி விஜய் பத்தி அவங்களே அதான் சொல்கிறேன், விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. மாமியார் வீட்டுல சொல்றாங்க. ஆமாம், ஃபுல்லாகவே அவங்க அதான் சொல்கிறாங்க, விஜய்க்கு தான் ஃபுல்லாகவே போடுவோம் அப்படின்ட்டாங்க. எங்களோட ஆதரவு அவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே. எங்கள் அண்ணன் தான் கண்டிப்பாக. ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி.